सद्गुरुनाथ महाराज की जय. பிரகலாத சரித்திரம் சொன்னது பிரகலாதனை போல பக்தி வரத்துக்கு என்ன பண்ணணும் என்று தர்மபுத்திரர் கேட்கிறார். அதுக்கு முதல்ல அவரவர்கள் தர்மத்தை பண்ணணும். அவாவாக ஒரு தர்மம் ரிஷிகள் எழுதி வச்சிருக்காரு. பிராமண க்ஷத்ரிய வைசிய புத்தர்கள் பிரம்மச்சாரி கிரஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசின்னு 4 வருணத்தவர்களுக்கும் அவாவாளுக்கு உள்ள தர்மத்தை பண்ணினாலே அந்த பக்தி வரும். அது மாத்திரம் இல்லை, சில புண்ணிய காலங்களை சொல்கிறார். மாகேக சிதசப்தமியாம் மகாராக்கா சமாகமேன்னு இந்த ரத சப்தமியை பற்றி பாகவதத்திலே சொல்கிறார். சில க்ஷேத்திரங்களுடைய பெருமையை சொல்லி சில புண்ணிய டயத்தை சொல்கிறார். அது மாதிரி டயத்தில் இந்த ரத சப்தமி, அது மாதிரி மகாலய பட்சம், இந்த மாசி மாச பௌர்ணமி, இதெல்லாம் விசேஷமாக சொல்கிறார். மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர நட்சத்திரம், மாசி மகம்னு சொல்கிறோமே, அந்த மாசி மகத்துக்கு, அந்த மாசி மகத்தை பற்றி பாகவதத்திலே இருக்கு. அந்த மாசி மகத்துக்கு தான் எல்லா பெருமாளும் எல்லா சிவன் கோவில் எல்லாரும் சமுத்திரக்கரைக்கு போயிடுவான். அங்கே போய் தீர்த்தவாரி நம்ம பார்த்து ஈஸியாக வழியில் அங்கே போனோம்னா அங்கே கடலூரில் வந்து எல்லாம் அங்கே சில சுவாமிகள்லாம் வரும். அங்கே கடலூரில் அந்த அந்த இடத்துல பாண்டிச்சேரி அந்த பக்கம் இருக்கிற இடத்துல எங்கள் திருவிக்கிரம சுவாமி பெருமாள் திருக்கோவிலூர்லேருந்து அங்கே போவார். அங்கே தீர்த்தவாரி. அதே மாதிரி இங்கே நாகப்பட்டினத்தில் இங்கே இருக்கிற திருக்கண்டபுரம் சௌரிராஜ பெருமாள், அந்த நாகப்பட்டினம் பெருமாள், அவள் எல்லாரும் அங்கே வீடுவார். நாகப்பட்டினம் சமுதிரக்கரைக்கு எல்லாரும் அங்கே தீர்த்தவாரி ரொம்ப விசேஷம். அந்த மகத்துக்கு ரொம்ப விசேஷம். இது மாதிரி புண்ணிய காலத்தில் போய் நம்ம ஸ்நானம் ஜபம் ஹோமம்லாம் பண்ணினா விசேஷம். எல்லா டயத்துலையும் ஜப ஹோம தானங்கள் பண்ணினா விசேஷம்தான். இது மாதிரி புண்ணிய டயத்தில் பண்ணும்போது ஏழு ஸ்நானம் ஜபோ ஹோமோ விரதம் தேவத் விஜார்ச்சனம் என்று இதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த புண்ணிய கர்மாக்களுடைய பலனடான கிருஷ்ணே பக்திரிகி சாத்தியதே தானம் விரத தபோ ஹோம ஜப ஸ்வாத்தியாய சம்யமேஹி கிரயோபிஹி விவிதைஸ்தான்யேஹி, இது மாதிரி நிறைய தர்மங்கள் புண்ணிய காலங்களுடைய பிரயோஜனம் என்னன்னா கிருஷ்ண பக்தி வரும். இப்போ நமக்கு கிருஷ்ண பக்தி வந்துடுதே, நம்ம பாகவதம் படிக்கிறோமேன்னா இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஆரம்ப லெவலில் தான் இருக்குது. இன்னும் ஹை லெவலில் போகணுமே, அதுக்கும் மேலே இது தர்மத்தில் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த கோபிகைகள் மாதிரி சாதன பக்தியினால் பிரேம பக்தியை அடைய முடியும். இது அந்த பக்தி வரத்துக்கு இதில் புண்ணிய கர்மாக்கள்லாம் ஒரு காரணம். அப்புறம் மகான்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். குருநாதருடைய ஆசீர்வாதம் முக்கியம். அவள் மகான்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் உயர்ந்த நிலையை அடையலாம். மகான்களுடைய அபச்சாரம்னா தாழ்ந்த நிலையை அடைஞ்சிடுவோம் என்பதற்கு நாரதர் தன் கதையை இங்கே சொல்கிறார். கதா தேவசத்ரேது கந்தர்வா சரசாங்கடாக உபபூதா விஸ்வசக்திஹி ஹரிகாதோபகாயனே அந்து காயன் சத்வித்வான் ஸ்திரீபி பரிவதோகதா. நாரதர் முதல் ஜென்மால அகம்புராபவம் கஷ்டித் கந்தர்வ உபபர்கணா, அவர் உபபர்கணன் என்கிற கந்தர்வனாக இருந்தார். நாரதா இருந்தவர் தான் பாட்டு பாடுறான்னு இல்லை, முதல்ல அவர் கந்தர்வனாக இருந்து நல்லா பாட்டு பாடுவார். அவர் நல்லா பாட்டு பாடுறான்றதுனால யாகசாலையில் நடுவில் தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதனால தீட்சிதாரெல்லாம் கூட யாகசாலையில் வந்து பாட்டு பாட சொல்லி அப்படி பாட்டு பாடி தான் அப்புறம் கடைசியில் தீட்சிதரையே பாட்டு பாட ஆரம்பித்தார் விட்டலதாசன். அவர் தீட்சிதராக இருந்தவர் எப்படி விட்ட ஜெயகிருஷ்ணன் தீட்சிதராக விட்ட தாசராக எப்படி வரணும்னா யாகசாலையில் பாட்டு பாடணும். அப்போ அட்டபதியெலாம் பாடுவார். அப்படி பாடி பாடி அப்புறம் தீட்சிதரே பாகவதர் ஆகிட்டா வச்சுக்கோங்க. அது மாதிரி இங்கே யாகசாலையில் பாட்டு பாடுறதுக்கு கூப்பிட்டா, யாகசாலையில் பாடணும்னா அட்டபதி தரங்கினி இது மாதிரி பகவானுடைய பாட்டை பாடணும். இந்த நாரதர் என்ன பண்ணா ஸ்திரீஹி பரிவதோகதா, ஸ்திரீகளோட போய் அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன யூனிஃபார்ம் அது கொண்டு இருக்கு.
கோவிலுக்கு போகிறோம்னா பஞ்சகச்சம் வேட்டி கட்டின்னு போகணும். அங்கே போய் பர்முடாலாம் போட்டு சுற்றக்கூடாது. அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம், அதுக்குன்னு ஒரு முறை, அதுக்குன்னு போகிற முறை. இவர் கூட ஸ்திரீகளோட அங்கே போய் இவர் கூட பிரேக் டான்ஸ் பாடலாம் பாட ஆரம்பிச்சுட்டார். அதெல்லாம் அது மாதிரி இவர் போன உடனேயே அந்த ரிஷிகள்லாம் சாபம் கொடுத்தார்கள். அதனால ஒரு வேலைக்காரி பையனா பிறக்காவே ஆச்சு. ஆனால் அந்த வேலைக்காரி பையனா பிறந்த டயத்துலையும் ஒரு சத்சங்கம் கிடைச்சதுனால மறுபடியும் நாரதர் ஆனார். மகான்களுடைய ஆசீர்வாதத்தினால உயர்ந்த நிலையை அடைய முடியும். அவளுடைய கோபத்தினால தாழ்ந்த நிலையை அடைகிற மாதிரி ஆகிடும். இப்போ மகான்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம் என்பதை சொல்லி 7வது ஸ்கந்தத்தை முடிஞ்சா 8வது ஸ்கந்தத்தில் மன்வந்தரங்களை குறித்து சொல்றா. மொத்தம் 14 மன்வந்தரம் இருக்கு. அதில் இப்போ 6 மன்வந்தரம் கடந்துடுச்சு. ஸ்வயம்புவ, ஸ்வாரோசிஷ, உத்தம, தாமச, ரைவத, சாட்சுஷங்கிற மன்வந்தரம் முடிஞ்சு 7வது மன்வந்தரத்தில் சப்தமே வைவஸ்தத மன்வந்தரே அஷ்டாவிம்சீதமே கலியுகே நம்ம சங்கல்பம் பண்ணுறோம். இந்த மன்வந்தரத்தை வர்ணிக்கிறது சுகருக்கு முக்கியம் இல்லை. ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் பகவான் என்னென்ன அவதாரம் பண்ணினார் என்பதை சொல்றா. ஸ்வயம்புவ மன்வந்தரத்தில் பகவான் யஜ்யன்கிற பேரில் அவதாரம் பண்ணினார். ஸ்வாரோசிஷ மன்வந்தரத்தில் விபு என்கிற பேரில் அவதாரம் பண்ணினார். உத்தம மன்வந்தரத்தில் சத்யசேனன் என்கிற பேரில் அவதாரம் பண்ணினார். தாமச மன்வந்தரத்தில் ஹரி என்கிற பேரில் அவதாரம் பண்ணினார் என்று சொல்லி அந்தந்த அவதாரத்தில் என்னென்ன காரியம் பண்ணினார்னு சொல்றார். அந்த தாமச மன்வந்தரத்தில் ஹரி என்கிற பேரில் அவதாரம் பண்ணி கஜேந்திரனை காப்பாற்றினார் என்று சொல்ல, கஜேந்திர மோட்சத்தை விரிவாக சொல்லணும் என்று பரீட்சித்து கேட்க 3 அத்தியாயத்தில் சொல்றார். இங்கே ஆசீம் கிரிவரோ ராஜன் திரிகூடகிரி விஸ்ருதகா க்ஷீரோதேனாவிருத ஸ்ரீமான் யோஜனாயுதம் உத்சித. திரிகூட்டம்ங்கிற பர்வதம் சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கு, பார்க்கடலுக்கு நடுவில். அங்க பர்வதத்துக்கு பக்கத்தையே அங்கே ஒரு பெரிய காடு இருக்கு. ரித்துமத்துன்னு வருணனுக்கு சொந்தமான காடு. அந்த காட்டில் பல மிருகங்கள் இருக்கு. அந்த மிருகங்களுக்கு ராஜாவாக ஒரு யானை இருக்கு. சாதாரண மிருகங்களுக்கு ராஜா சிங்கம் தான். என்ன அந்த யாருக்கு பவர் இருக்கோ அவர் ராஜாவாக இருக்கலாம். சிங்கத்தை யாரை பட்டாபிஷேகம் பண்ணுறா, அது தன்னுடைய பவரால் தன்னுடைய சக்தினால எல்லாரையும் அடக்கி ஆடுற மாதிரி இங்கே யானைக்கு அந்த சிங்கத்தோட பவர் ஜாஸ்தியாக இருக்கு. இந்த யானையினுடைய அந்த மதகந்தம் ஸ்மெல் அடித்தாலே சிங்கமே வேதனை ஓடுங்கிறார். கந்தமாத்திரா தடயோகேந்திரா. அந்த யானையை கண்டு சிங்கம், புலி, கரடி அதெல்லாம் வேதனை ஓடுறது. மான், முயல், மிருகா, வராகா, மகிழட்ச, சல்யாகான்னு அதெல்லாம் சாது பிராணிகள்லாம் பயம் இல்லாமல் இருக்கு. திடீர்னு அந்த காட்டில் தண்ணீர் கஷ்டம் வர எல்லா யானைகளும் சங்கடத்தை சொல்ல, இன்னைக்கு யானை தும்பிக்கையை மோந்து பார்த்தது. தும்பிக்கையை வச்சு அதுக்கு கிராண சற்றுஸ்து பேர். யானைக்கு மோந்து பார்த்தே கண்டுபிடிக்க முடியும். அவர் தூரத்தில் ஒரு தாமர வாசனை அடிக்கிறது. பபௌனிகாமம் நிஜபுட்கரோத்ருதம் ஆத்மானமத்விகி ஸ்னபயன் கதக்லமகாம் தம் தத்ர கஸ்தின் த்ரிபதைவ சோதிதோகா ராகோ பலியான சரணி உஷாக்ரஹீதே எதிச்சைவம் வியசனம் கதோ கஜா யதாபலம் சோதி பலோ விசக்ரமே. தூரத்தில் தாமர வாசனை அடிக்கிறது. அந்த தாமர வாசனையை முகந்துட்டே நேராக போனால் ஒரு பெரிய குளம். குளத்தில் நிறைய ஜலம் இருக்கு. எல்லா யானைகளும் சுகமாக குடிச்சிட்டு இருக்கு. அந்த குளத்தில் ஒரு முதலை. அந்த முதலை பார்த்து நாய், ஏன்னா அவளுக்கு ராஜா இருக்காகணும். இந்த யானை வந்து எல்லா யானையும் குளிக்கும் போது ஜலஜந்துக்கெல்லாம் கட்டப்படுற அதெல்லாம் அவ ராஜாட்ட சொல்ல. முதல்ல அங்கிருந்து இந்த யானையுடைய காலை பிடிச்சி உள்ளுக்குள்ள இழுக்கிறது, யானை வெளியில் எடுக்கிறது. இப்படி 1000 வருஷம் ஆச்சு. யானையும் சாகலை, முதலையும் சாகலை. அவன் அந்த யானை நினச்சது நம்ம சாகலாம் நினச்சா கூட சாக முடியாது போல இருக்கு. சில பேர் வயசான கிழங்கெல்லாம் போனா தேவதை எப்போதான் வரப்போறானோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சில பேர் போனா தேவதை இழுத்துட்டே இருப்பா. இவாளும் சொல்லுவா, பக்கத்தில் பேசிட்டு இருக்கவான்னு சொல்லிட்டு இருப்பா. இப்படி இழுத்துட்டு கிடக்கு போனா தேவதை.
அவள் போக மாட்டேங்கிறா. ஒரு 30 வயசு பையன் வாழணும்னு நினைக்கிறான், திடீர்னு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுறான். அப்போ இருக்கிறதோ போகிறதோ நம்ம கையில் இல்லை, அது பகவான் கையில் இருக்கு. அதனால அந்த மரணத்தையும் தன் கண்ட்ரோலில் எந்த பகவான் வச்சுட்டு இருக்கானோ, மிருத்யு பிரதாவதி அரணம் தமீமகி, அந்த பகவானை சரணம் அடையிறேன்னு இங்கே கஜேந்திரன் 28 ஸ்லோகத்தினால பகவான் ஸ்தோத்திரம் பண்ணுறான். யானைக்கு எப்படி ஸ்லோகம் சொல்ல தெரியுமான்னு? யானை வந்து பிடிடும், ஸ்லோகம்லாம் சொல்லாது. ஆனால் இங்கே யானை ஸ்லோகம் சொல்றது 28 ஸ்லோகம் இருக்கு. இந்த யானைக்கு எப்படி ஸ்லோகம் தெரியும்னா, பிராக் ஜென்மன் சிக்ஷிதம், பூர்வ ஜென்மத்தில் படித்த ஸ்லோகங்கிறான். நல்லா ஒரு ஸ்லோகம் நிறைய மனப்பாடம் வச்சுருந்தா அடுத்த ஜென்மத்தில் ஞாபகம் வரும் போல இருக்கு. அந்த போன ஜென்மத்தில் சொன்ன ஸ்லோகத்தை இப்போ நினச்சி பார்க்கறது, அது என்ன நினைக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு சுகர் நமக்கு சொல்றா. நமோ பகவதே தஸ்மை யதேதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய விதீமஹி நமோ பகவதே தஸ்மை. ஸ்லோகத்தில் நமோ பகவதே தான் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனால் பாகவத்தில் போனால் இந்த கீதா பிரஸ்காரலே ஓம் ஓம்னு போட்டுடுறான்னு நினைக்கிறேன். ஓம் நமோ பகவதே தஸ்மைன்னு சொன்னான்னா அக்ஷரம் கூடிடும். இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு ஓம்னு போடுறான். ஏன் போட்டான்னு நான் நினச்சிக்கிறேன், இந்த யானை அப்படி துப்பி கத்திக்கி வச்சுருக்கணும். பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம், தமிழில் ஓம்னு எழுதினான்னா அந்த யானை மாதிரி வரும், யானை தர மாதிரி. யானை அப்படி தூக்கி இருக்கிறத பார்த்தா ஓம்னு சொல்லி நமோ பகவதே தஸ்மை, அந்த பகவானுக்கு நமஸ்காரம். ஏன் அந்த பகவான் சொன்னான்னா, இன்னும் இந்த பகவான் வர மாதிரி, இந்த பகவான் காட்டுற அளவுக்கு வரலையே, அதனால அந்த பகவானுக்கு நமஸ்காரம். எப்போ நம்ம கண்ணால் பார்க்கலையோ இருக்காரு என்ன ப்ரூஃப்னா, நான் கதை சொல்கிறதும் நீங்கள் கேட்குறது தான் ப்ரூஃப். அந்த பகவான் என் உள்ளே இல்லைன்னா என்னால் கதை சொல்ல முடியாது, உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் கேட்கவும் முடியாது. அது எப்போ தெரியும்னா, அந்த அந்தர்யாமியான பகவானை கிளம்பி போயிட்டாருன்னா அப்புறம் 4 பேர் வருவா, 2 பேர் கையை பிடிப்பா, 2 பேர் காலை பிடிப்பா, ஆம்புலன்ஸில் ஏற்றுவா. அப்போ தெரியும் யார் கதை சொன்னால் யார் கதை கேட்டாங்க. அப்போ என் உள்ளே இருந்து கதை சொல்ல வைக்கிறதும் அந்த பகவான், உங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து அதை கேட்க வைக்கிறதும் பகவான். அதனால் சிதாத்மகம், அதுதான் அந்த பகவானுக்கு புருஷன்னு பெயர். புருஷன்னா இந்த புறம்னா இந்த உடம்பு, இந்த புறமாகிய உடம்புல சேதே புரி சேதேதி புருஷா, புருஷாய ஆதி பீஜாய பரேஷாய விதீமஹி. பெரிய ஸ்தோத்திரம். இந்த யானை ஸ்தோத்திரம் பண்ணதை கேட்டு எல்லா தேவர்களும் காப்பாற்ற வரார்கள். இந்திரன், சந்திரன், வருணன், வாயு. இந்த யானை சொன்னது இந்த முதலெட்டுந்து காப்பாற்றினா போராது. ஏன்னா இந்த யானை சரீரத்திலேருந்தே என்னை காப்பாற்றணும். இன்னைக்கு இந்த முதலக்கிட்டேருந்து காப்பாற்றினீங்கன்னா நாளைக்கு வேற குளத்தில் தண்ணி குடிக்க போய் இன்னொரு முதல்ல வந்துடும். ஜிஜீவிஷே நாகமிகாமுயாக்கிம் மந்தர்பகிஷ்டாவதே பயோன்யா. யானை சரீரத்திலேருந்தே மோட்சம் வேணும் என்று கேட்க உடனே இந்த தேவர்கள்லாம் பார்த்தா நமக்கு மோட்சம் கொடுக்க முடியாது, பெருமாள் தான் மோட்சம் கொடுப்பார். அதனால் இந்த பெருமாள் யாருன்னு ஆதி பீஜம், இந்த உலகத்துக்கு யார் முழு முதற் காரணமோ அவர் வரணுங்கிறது. ஆதி மூலமே ஆதி பீஜாயன்னு கூட்டது. ஆதி மூலம்னா சில பேர் ஆதி மூலம் கூட பேர் வச்சுப்பா. பெருமாள் வரவே இல்லை. யாராவது நான் தான் ஆதி மூலம் போனா போட்டு விஷயமாப்படுத்துட்டே இருக்கார். ஆனால் எல்லா தேவர்களும் ஒரிஜினல் ஆதி மூலம் யாருன்னு தெரியணுமேனு தி விஜய் சக சம்ஸ்துவத்விகி, யானையோட சேர்ந்து தேவர்களும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணினாலாம். அந்த முதல் ஆதி மூலம் வரணுமே, ஆதி மூலமேனு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ண அவதான் பகவான். படுத்துட்டு இந்த பெருமாள் எடுத்துன்னு ஓடி வராராம். பரியங்கம் விசிஜன் கணான கணியன்னு பகவான் எடுத்து பிரசப விருத்த பத்மா பாணிகின்னு கால் பிடிச்சிட்டு இருந்த மகாலட்சுமி கையிலேருந்து காலை உருவிண்டு எதிர்க்க கருடன் மேல இருக்கா. கருணையை தாண்டி குசின்னு வரா. கருடன் சொன்னா நான் வரேன், நான் தூக்கிக்கிறேன்னு தூக்க. சீக்கிரம் போனா கண்ட சொல்லாமல் சீக்கிரம் போனால் கருடன் சுத்துறா. ஏன்னா அவரையும் பிடிச்சி தள்ளிட்டு பகவான் நேராக வரா. அந்த அது வரலையும் யார் வரான்னு சொல்லவே இல்லை. இப்ப பகவான் பார்த்த உடனே தான் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே சோந்தஸ்தரஸ்திருபலேன பதே கிரீத சோந்தஸ்தரஸ்திருபலேன கிரீத ஆத்வா திருட்வா கருத்மதி கலிம் கௌபாத்த சக்கரம் உட்சிப்ய சாம்புஜகரம் கிரமாக பிரச்ராது நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. உர்பலேன
நீட்டாக அந்த முதலை வந்து பிடிச்சி இழுக்கிறது உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. யாருடைய தும்பிக்கு மாதிரி தான் மேலே இருக்கு. அது காப்பாற்றினா தான் உண்டு. அப்போ அந்த யானைக்கு என்ன கவலைன்னா, எனக்கு வந்து இந்த தாமரையை பகவான்கிட்ட கொடுக்காம போகிறோமே நினச்சிட்டே இருக்கும்பொழுது பகவான் வந்தோடனே நாராயணா அகில குருன்னு தாமரையை சமர்ப்பணம் பண்ணு. தாமரையை வாங்கிட்டால் அந்த யானையுடைய தும்பிக்கை பிடிச்சி வெளியில் இழுத்து அந்த முதலைய சக்கரத்தினால் அடித்தா முதலைக்கும் சத்கதி கிடச்சது. யானைக்கு தன்னுடைய சாரூபிய முக்தியை கொடுத்து அழைச்சிட்டு போனார். இந்த யானையை காப்பாற்றினா சொல்லி முடிச்சுட்டார். பரீட்சத்து கேட்குறான், இந்த யானை யாரு சொல்லுங்க. அவதான் சொல்றார், இந்த முதலை யாருன்னா பூபுங்கிற கந்தர்வனாக இருந்தான். தேவருடைய இந்த சாபத்தினால முதலையா போனான். பகவானுடைய சக்கரம் பட்டான் மோட்சன்னு தேவலர் சொன்னதுனால அவன் மோட்சத்தை அடைஞ்சான். இந்த யானையும் பூர்வ ஜென்மத்தில் இந்திரத்யும்னங்கிற பேரை பாண்டியராஜா இருந்தான். பாண்டியராஜனா இருக்கும்பொழுது விஷ்ணு பூஜை பண்ணும்பொழுது குரு அகஸ்தியரை பார்த்து மரியாதை பண்ணாமல் இருந்தான். யானை மாதிரி மதம் பிடிச்சிருக்கியே, நீ மதம் பிடிக்கிற யானையா போன்னு சவிச்சா. அப்படி சவிச்சதுனால யானையா பிறந்தான். அப்பயே அவர் சொன்னார், பகவானுடைய கரஸ்பரசம் கிடைச்சா அவனுக்கு மோட்சம் சொன்னார். அதனால் பகவான் பொறுத்தவனையும் அவனுக்கு மோட்சம் கிடைச்சதுன்னு யானையுடைய பூர்வ ஜென்ம கதையை பின்னாடி சொல்கிறான். இப்படி சொல்லி இந்த சரித்திரத்தை பகவானே சொல்கிறார். இந்த கதையை யார் கேட்குறாலோ, இந்த கதையை கேட்கணும் மாத்திரம் இல்லை, அந்த யானையை நினைச்சாலோ, இந்த குளத்தை நினைச்சாலோ, என்ன நினைச்சாலோ, இப்படி பல இதை சொல்கிறார். ஆதி மூலமே யானித்தெழுந்தேன் அப்படின்னு பாடலாம். பழைய காலத்தில் பாட்டிலாம் அந்த கணபதியிலேருந்து ஆரம்பித்து எல்லா ரிஷிகளுடைய பேர், எல்லா அவதாரங்களுடைய பேரெல்லாம் பழைய கால பாட்டு. இப்போ யாருக்கு பாட தெரியும். தியானித்தெழுந்தேன்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டில் இந்த பகவான் சொல்கிற அந்த எல்லா லிஸ்ட்டும் வருது. இந்த எல்லா ரிஷிகளும், எல்லா தெய்வங்களும், எல்லாரும் எல்லாரையும் யார் சந்திக்கிறாளோ அவளுக்கு எல்லா பாவத்திலேருந்து விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லி கடைசியில் சாதாரண பலசனி துஸ்வப்ரநாசம் குருவரிய சிந்ததான். இதை கேட்குறவாளுக்கு துஸ்வப்னம் பாதிக்காது என்ற சாதாரண பலசனியை சொல்லி அப்புறம் ஒரு மகா பலசத்தியை கூட சொல்கிறார். ஏமாம் ஸ்துவஞ்சனேனாங்க பிரதிபுத்திய நிஷாத்தியே தேஷாம் பிராணாத்தியே சாகம் தஜாமி விவலாம் மதிம். கார்புர எழுதுங்க இந்த கஜேந்திர ஸ்துதியை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பேன். நல்ல புத்தினா என்ன? விமலமாக நம்முடைய புத்தியில் இப்போ நல்ல புத்தி இல்லையே தெரியாது. எது நல்ல புத்தினா பகவானை ஸ்மரிக்கிறது தான் நல்ல புத்தி. அது இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஸ்மரிக்கிறதுக்கு தெம்பு இருக்குது. கடைசி காலத்தில் பகவானை நினைக்கணுமே, அது கடைசி காலத்தில் பகவானை நினைக்கிறது நம்ம கையில் இல்லை. அது பகவானாக ஞாபகப்படுத்தினா தான் உண்டு. அதுதான் ஆழ்வார் சொல்லிட்டார். ஆழ்வார்னு ஏன் பேருனா ஆழ்ந்து தியானம் பண்ணுறதுனால தான் ஆழ்வார்னே பேரு. அந்த ஆழ்வாரை சொல்லிட்டா, நெய் பெண்ணை வந்து நலியும் போது அங்கேயும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதே இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனே பள்ளியானே. ஜெய்ப்பெண்ணை வந்து நெளியும் போது கடைசி காலத்தில் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அதனால் அப்போதைக்கு இப்பயே நாராயணா நாராயணா சொல்கிறேன். இப்போ சொன்ன நாராயணாவை கடைசியாக சொன்னதான் நீ வச்சுக்கோங்கிறார். அப்போதைக்கு இப்போ அதனால் இப்பயே நம்ம சொல்லிட்டோம்னா நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய் ஜெய் நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே. கோவிந்த ஹரே ஜெய் ஜெய் கோபால ஹரே. கோவிந்த ஹரே ஜெய் ஜெய் கோபால ஹரே. ஜெய் ஜெய் கோபால ஹரே. ஜெய் ஜெய் கோபால ஹரே. இந்த பாசுரத்தில் அழகா சொல்றார். உடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாரே. ஒப்பிலேனாகிலும் நினை அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். கஜேந்திர ஸ்தோத்திரம் பாகவத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் 33 ஸ்லோகம். அந்த ஒரு அத்தியாயத்துக்கே படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்.
33 ஸ்லோகம் சொல்ல வேண்டாம்னு 3 ஸ்லோகமா ஆக்கினார் ஆதிசங்கரர். 3 ஸ்லோகம் கூட சொல்ல முடியாதவா, சம்ஸ்கிருதம் தெரியாதவா என்ன பண்றதுன்னா இந்த பாட்டை பாடினா போதும். ஆழ்வாருடைய இந்த பாட்டு இருக்கு, அது சொன்னாலே போதும். துப்புடையாரை அடைவதெல்லாம் சொல்லுவா. உனக்கு படிக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா படிக்கிறவனோட சேர்ந்துக்கோ, பணத்துக்கு துப்பு இல்லைன்னா பணக்காரனோட சேர்ந்துக்கோங்க. இதுக்குதான் துப்பு உடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணை ஆகுங்க. பணத்துக்கு துப்பு இல்லைன்னா பணக்காரனோட சேர்ந்துட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டாங்கன்னா அவசரத்துக்கு 100-200 கடன் கொடுப்பான். படிக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா படிக்கிற பையனோட சேர்ந்துருந்தா சொல்லுவா. அவன் படிக்கிற பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தா கொஞ்சம் பிட்டாவது காமிப்பான், காமிச்சு எழுதுறதுக்கு. அது சொல்கிறோமே தவிர நல்லா படிக்கிற பையன் அடிபுட்டாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டான். அந்த பிட்டு காமிச்சா பார்த்தாலே எதுக்கு தம்பி வேண்டாமா, அது கூட சக்தி இல்லைன்னா என்ன பண்ணுறது. அதனால பணக்காரனும் ஓரளவு அவன் ஸ்டேட்டஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க தவிர பெரிய பணக்காரன் டெய்லி பிச்சைக்காரனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டான். துப்பு உடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணை யாவரே. நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஹெல்ப் பண்ணுவான்னு நம்ம பண்ணுவோம். ஆனால் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க எனக்கு சக்தி இல்லைங்கிற ஒப்பிலே நாகிலேயும் என்னை அடைந்தேன். உனக்கோட ஒப்பு எனக்கு இல்லை. ஏன்னா அவருக்கே ஒப்பாரி இல்லை அப்பன்னு பேர். ஒப்பு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க எனக்கு ஒப்பு இல்லாத போனாலும் ஏன் வந்தேன்னா ஆணைக்கு நீ அருள் செய்தவை. அன்னைக்கு ஆணைக்கு என்ன இருந்தது, அதுக்கு படிப்பு இருந்தா எதாவது இருந்தா அந்த யானை கத்துறதுன்னு அங்கேருந்து வைகுண்டத்துன்னு ஓடி வந்தீரே. அதனால எய் பெண்ணை நலியும் போது அங்கேயும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதை இப்போதே சொல்லி வைத்தேன். ஆனால் அப்போ சொல்றதுக்கு நான் இப்போ நாராயணா நாராயணா சொல்றேன். இப்போ சொன்னதை அப்போ சொன்னதான் நினைச்சிட்டு என்னை காப்பாற்றுவோன்னு ஆழ்வார் சொன்னாதி வந்தால் இதோட கஜேந்திர மோட்சம் பூர்த்தியாகிறது.